வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் விராதனூர் அழுத கண்ணீராற்றிய ஈஸ்வரன் கோவில். ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமியும் அம்பாளும் அமர்ந்த கோலத்தில் மூலவராய் உள்ள ஒரே தலம். மூலவருக்கு வேறு எந்த தலத்திலும் இல்லாத திருநாமம் அமையப்பெற்ற தலம். இடப வாகனமாக இருக்கும் மகாவிஷ்ணு. மதுரையிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது விராதனூர் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் கோவில். பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் ரிஷபாரூட மூர்த்தி உபமூர்த்தியாகத்தான் இருப்பார். ஆனால் இக்கோவிலில் ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமியும் அம்பாளும் அமர்ந்த கோலத்தில் மூலவராய் எழுந்தருளியிருப்பது வேறு எந்த தலத்திலும் நாம் காண முடியாத அரிய காட்சியாகும். அதேபோல் நம் நாட்டில் வேறு எந்த தலத்திலும் இல்லாத வகையில் மூலவருக்கு அழுத கண்ணீராற்றிய ஈஸ்வரன் என்ற திருநாமம் அமைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பாகும். இப்படிப்பட்ட திருநாமம் அமைந்ததற்கு பின்னணியில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி உள்ளது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்திரகோசமங்கை எனும் ஊரில் வாழ்ந்த ஒருவர் தன் மனைவியுடனும் தன் மகன்கள் மற்றும் மகளுடன் சேர்ந்து அழகர் கோவிலுக்கு சென்று தன் பேரக் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை செலுத்தி வருவதற்காக மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு இவ்வழியாக வந்தார். இக்கோவில் அமைந்துள்ள இவ்விடத்தில் தமது மாட்டு வண்டியை நிறுத்தி அங்கு இருந்த ஆலமரத்தின் கிளையொன்றில் தொட்டிலை கட்டி குழந்தையை துயில் கொள்ள வைத்துவிட்டு பெண்கள் உணவு சமைக்க ஆண்கள் அனைவரும் அருகாமையில் ஓடும் நதியில் நீராடி திரும்பி வந்து பார்த்தபோது தொட்டிலில் துயில் கொண்டிருந்த குழந்தையை காணவில்லை. அவர்கள் கடவுளே ஏன் இந்த சோதனையென இருகரம் கூப்பி ஆகாயத்தை நோக்கியபோது அவர்களின் கண்களுக்கு ஆகாயத்தில் அக்குழந்தை அந்தரத்தில் மிதப்பதைக் கண்டு பதைபதைத்தனர். அதே வேளையில் அந்த ஆலமரத்தின் உச்சியிலிருந்து ஓர் அசரீரியின் குரல் கேட்டது. நீங்கள் கட்டிய தொட்டிலுக்கு அடியில் உங்களின் அழுத கண்ணீரை ஆற்றும் வல்லமை படைத்த சிவன் சிலையொன்று பூமியினுள் புதையுண்டு கிடக்கிறது. அவரின் திருவுருவச் சிலையை வெளிக்கொணர்ந்து வழிபடுவதாக வாக்கு தந்தால் அந்தரத்தில் காணும் அந்த குழந்தை அடுத்த கணமே தொட்டிலில் துயில் கொள்ளும் என்றைத்தது. செய்தியைக் கேட்டதும் அவர்கள் அத்தனை பேருமே அப்படியே செய்கிறோம் என தரையில் விழுந்து வணங்கி சத்தியம் செய்ததாகவும் அடுத்த கணமே தொட்டிலில் குழந்தையை பொக்கைவாய் சிரிப்புடன் கண்டார்கள். இறைவனின் கட்டளைப்படி அவர்களும் பூமியினுள் புதையுண்டு கிடந்த ரிஷபாரூடர் சிலையை வெளியில் எடுத்து வைத்து கோவில் கட்டி வழிபாடு செய்தார்கள். குழந்தையை காணாமல் அழுத கண்ணீரை போக்கியதால் இறைவனுக்கு அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. பிரதோஷ காலங்களில் மூலவரையே ரிஷபாரூடராக வழிபடலாம் என்பது இக்கோவிலின் மற்றும் ஒரு தனிச்சிறப்பாகும். இடப வாகனமாக இருக்கும் மகாவிஷ்ணு. ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் தொல்லையினால் கைலாயம் சென்று தங்களை காப்பாற்ற சிவனிடம் முறையிட்டனர். சிவன் தேவர்களால் செய்யப்பட்ட தேரில் ஏறி அசுரர்களுடன் போருக்கு புறப்பட்டார். தேரின் அச்சு முறிந்துவிட்டது. சிவபெருமானிடம் கொண்ட அன்பின் காரணமாக மகாவிஷ்ணு காளை உருவம் கொண்டு சிவபெருமானை ஏற்றிச் சென்றார். இதன்பின் சிவபெருமானுக்கு ரிஷபாரூடர் என்ற திருநாமம் உண்டாயிற்று. மகாவிஷ்ணு இங்கு இடப வாகனமாக இருப்பதால் சிவனையும் சக்தியையும் பெருமாளையும் ஒரே மூலஸ்தானத்தில் தரிசிக்கலாம். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.